ஹாய், வணக்கம். இன்னைக்கு நாங்கள் சுகர் சம்மந்தப்பட்டு பேச போகிறோம். சுகர் நோய், சர்க்கரை நோய், டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்னா என்ன? ஸோ எல்லாருக்கும் சுகரு நம்மளுக்கு ஒரு 70லேருந்து 140 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா சுகர், ஸோ ஒரு நார்மல்லேருந்து அதிகமாக சுகர் இருந்தால்தான் சுகர் நோய். ஸோ சர்க்கரை நோய்னா நம்மளுக்கு உடம்புக்கு என்ன பண்ணுது? முக்கால்வாசி அதை பெருசாக எதுவும் செய்யாது, சைலண்டாக நம்மளுக்கு நிறையவே பாதிக்க கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்தா 300 சுகர் இருக்குது. ஸோ 300 இருக்க சொல்லி எந்த உடம்புக்கு சேஞ்சஸ் வராது. நான் இன்டர்னல் உள்ளிலேருந்து ஹார்ட்டு, கண்ணு, கிட்னி எல்லாமே பாதிக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சுகர் நம்மளை கண்ட்ரோலில் இருக்க வேண்டியிருக்குது. ஸோ சுகர் கண்ட்ரோல்னால் என்ன? ஸோ சுகர் கண்ட்ரோலுக்கு நம்மளுக்கு முக்கியமான டெஸ்ட்டு சராசரி சுகர், HbA1c. ஸோ 3 months ஆவரேஜ் சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டு 6.5க்கு பக்கத்தில் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். இது நாங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குதுன்னா நம்மளுக்கு எந்த நோய், ஹார்ட் நோய், கிட்னி நோய், கண், நம்ம ஸ்ட்ரோக்ஸு, லிவர் பிரச்சனைகள் எதுவுமே நம்மளுக்கு வராது. நாங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரல. ஸோ ஃப்யூச்சரில் 5, 8, 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் நம்மளுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமான நம்மளுடைய டயட். ஸோ டயட்டு நம்மளுக்கு சாப்பாடில் நிறையவே காய்கறிகள் எடுத்துக்கணும். ஸோ நம்ம தட்டுக்குள்ளே காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட் டிஃபன் பாதிக்கு பாதி காய் எடுத்துக்கணும். காய்கறிகள் எல்லாமே சாப்பிடலாம். ஸோ காய் நம்மளுக்கு நிறையவே எடுத்துக்கணும். பச்சை காய்கறிகள் எடுத்தால் நல்லது. இதுக்கு நடுவில் ஒரு 3 ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும். 10 மணிக்கு, 4:30 மணிக்கு, நைட் 10க்கு. ஸோ நம்மளோட டயட் எப்படின்னா 3 பெரிய சாப்பாடு, 3 சின்ன சாப்பாடு. ஸோ பெரிய சாப்பாடு காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட் டிஃபன். அதே மாதிரி நடுவில் 10 மணிக்கு டிஃபனுக்கு அப்புறம் லஞ்சுக்கு முன்னாடி நடுவில் ஸ்நாக்ஸு. அதே மாதிரி 4:30, 5 மணிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு, மாலையில் ஸ்நாக்ஸு. அதே மாதிரி நைட் படுக்கும்போது 10, 10:30, 11 படுக்கும்போது நைட்டு ஸ்நாக்ஸு. ஸோ ஸ்நாக்ஸ் நேரம் எடுத்துக்கலாம். அங்கே டிஃபன் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு 10 மணிக்கு பால், மோர், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பச்சை காய், சுண்டல், பயிறு ஏதாச்சும் எடுத்துக்கலாம். 4 மணி 5 மணிக்கு பயிறு, சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸு, இல்லாட்டி நம்மளோட ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். நைட் படுக்கும்போது பால் எடுத்தால் நல்லது. ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் ரொம்ப இனிப்பு இருக்கக்கூடாது, ரொம்ப படுத்து இருக்கக்கூடாது. இதே மாதிரி காலையில் ஒரு கப் டீ காஃபி சுகர் போடாமல், அதே மாதிரி ஈவினிங் டீ காஃபி சுகர் போடாமல். ஸோ இதுதான் நம்மளோட டயட். வெறும் டயட் பண்ண சரியாக இருக்குமா டாக்டர்? இல்லை, டயட் கண்டிப்பாக தேவை. அது நம்மளோட ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ முதல் ட்ரீட்மெண்ட்டு. ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ். ஸோ ஒரு 30 minutes, 30 நிமிஷம், 60 நிமிஷம் டெய்லி வாக்கிங், இல்லாட்டி ஏதாச்சும் ஜிம், இல்லாட்டி ஏதாச்சும் ஸ்விம்மிங், இல்லாட்டி ஏதாச்சும் கேம்ஸ் நாங்கள் பண்ணிக்கணும். ஸோ டெய்லி ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சுகர் அங்கே போய் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போகுது. நம்ம பிளட்டில் உள்ள சுகர் எல்லாமே நார்மல் ஆகிடும். டாக்டர், நான் டயட் அண்ட் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுறேன், எனக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு முதல் ட்ரீட்மெண்ட் டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான். பட் கன்னத்துலேருந்து சில பேருக்கு கரெக்டான இன்சுலின்ஸ் இருக்காது. அதனால் கண்டிப்பாக மருந்து கூட தேவைப்படுது. ஸோ மருந்துனா நிறைய டேப்லெட்ஸ், நிறைய இன்சுலின்ஸ் இருக்குது. ஸோ சில பேருக்கு ரொம்ப ஹை சுகர் இருந்தாலும் இன்சுலின் போடுற மாதிரி இருக்கும். முக்கால்வாசி நிறைய பேருக்கு டேப்லெட்ஸே போதும். டேப்லெட்ஸ் ரெகுலர் எடுத்தால் தான் டேப்லெட்டோட யூஸ் இருக்குது. டேப்லெட்ஸ்க்கு எந்த பாதிப்பு இருக்காது. இன்ஃபேக்ட் நம்ம டேப்லெட்ஸ் எதுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம்? டேப்லெட்ஸ் சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா சுகர்ஸ் நார்மல் கொண்டு வந்துட்டு ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு ஆப்தான ஏதாச்சும் நோய் வராமல் இருக்கணும், ஹார்ட்டு, கண்ணு, கிட்னி பாதிப்பு வராமல் இருக்கணும். அதுக்காக நாங்கள் ரெகுலர் மருந்து எடுத்துகிட்டு சுகர் நாங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். டயட்டு, எக்ஸசைஸு, மருந்து இது ஓகேவா டாக்டர்? இதை முன் பண்ணாலே போதுமா? 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான பொருள் ரெகுலர் செக்கப். ஸோ நாங்கள் ஒரு டயட் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், மருந்து கூட நாங்கள் சாப்பிட்றோம், பட் செக்கப்பே பண்ணல. ஸோ செக்கப் எதுக்காக? நாங்கள் இருக்குது கரெக்டான நாங்கள் இருக்கணும். நம்ம டார்கெட் செட் பண்ணி என்னென்ன வச்சுருக்குது, அந்த டார்கெட்டுக்கு உள்ளே நாங்கள் வந்தாச்சு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டில் நம்மளுக்கு நம்மளோட எக்ஸாம் படி
எக்ஸாமில் எப்படி பாஸ் ஃபெயில் ஆகுது, நம்ம டெஸ்ட்டில் அதே மாதிரி பாஸ் இல்லாட்டி ஃபெயிலு நம்மளுக்கு ரெண்டுமே தெரிஞ்சுக்கலாம். ஃபாஸ்டிங் சுகர் 100 பக்கத்தில் இருக்கணும், டிஃபனுக்கு பின்னாடி ஒரு 140 இருக்கணும், அதே மாதிரி சராசரி டெஸ்ட் 6.5க்கு பக்கத்தில் இருக்கணும். இதெல்லாமே கரெக்டாக மெயின்டைன் ஆகும்போது தான் நாங்கள் எல்லாமே சுகர் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். சுகர் கரெக்டாக இருந்தால் நம்ம ஃப்யூச்சரில் எந்த பாதிப்பு ஆகாது. நம்மளுக்கு பெரிய அட்மிஷன்ஸு, பெரிய ஆப்ரேஷன்ஸு, அது மாதிரி நம்மளோட லைஃப்பில் நிறைய கமிட்மெண்ட்ஸ். நம்ம வேலைக்கு போகணும், வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்கணும். நாங்கள் உடம்பு நல்லா இருந்தால்தான் நம்ம வேலைக்கு போக முடியும். ஸோ இதெல்லாமே வசதி நம்மளுக்கு சுகரோட கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு முடியும். ஸோ நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாலாஜி டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டல் மேடாக்கம் சென்னையில் நாங்கள் எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் ஒரு அட்வான்ஸ் கேரு, அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் கரெக்டான ஒரு புரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவை அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நாங்கள் கரெக்டான எல்லாருக்கும் கஸ்டமைஸ், எல்லாருக்கும் தனியாக நாங்கள் புரிஞ்சுட்டு நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே பண்ணும்போதே பேஷண்ட்ஸ்க்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், ப்ளஸ் கண்ட்ரோல் கூட வரணும். இதெல்லாமே நாங்கள் பண்ணுறோம். நன்றி, தேங்க்யூ.